ஹலோ ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்சர்ட் பொசிஷன். இது லீட் கோடோட 35th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். கிவன் a sorted array of distinct integers and a target value. அதாவது ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதில் வந்து வேல்யூஸ் எல்லாம் சார்ட்டரில் இருக்குது. அதாவது 1 2 3 அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு டார்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரிட்டன் த இண்டெக்ஸ் if the target is found. ஓகே, அவங்க கொடுத்துருக்க அந்த டார்கெட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த அரேயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோமா. இஃப் நாட் ரிட்டன் த இண்டெக்ஸ் வேர் இட் பை ஃபிட். ஒருவேளை அந்த எலமெண்ட் அந்த இதில் அரேல இல்லை அப்படின்னா அது எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் அசெண்டிங் ஆர்டரில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கடைசியில் என்ன தான் ரிட்டர்ன் பண்ணோம்னா இண்டெக்ஸ் சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஒருவேளை அந்த டார்கெட் எலமெண்ட் வந்து அந்த அரேல இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸு, இல்லைன்னா எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் கிடைக்குமோ அந்த இண்டெக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே இப்போ நம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 3 5 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்கெட் வந்து 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 5 ஏற்கனவே இருக்குது. அப்போ அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1 3 5 6 கொடுத்துருக்காங்க. டார்கெட் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த 2ங்கிற எலமெண்ட் இல்லை. அப்போ எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் இது அசெண்டிங் ஆர்டரில் வரும்? 1 3 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்ம் வந்துருமா? அப்போ 0ங்கிறது 1ஓட இண்டெக்ஸு. அப்போ அடுத்து ரெண்டாவதுல தான் இன்சர்ட் பண்ணோம். அப்போ ரெண்டாவது இண்டெக்ஸ் என்ன? 1. ஓகேங்களா? அப்போ வந்து 1ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணோம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இது இன்னொன்று பாருங்கள், தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ 7 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 7ல் வந்து இந்த இருக்கிற எலமெண்ட்டோட இது பெருசாக இருக்குது. இதில் இருக்க எலமெண்ட்ஸ் அதாவது கடைசி சார்ட்டர்டெலாம் இருக்குது. அப்போ கடைசி இருக்கிறத விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 0 1 2 3 4ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து எப்பவும் போல் சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் மெத்தட் தான். பைனரி சர்ச்னால் நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு மிடில் வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அந்த மிடில் வேல்யூ கம்பேர் பண்ணி ஒவ்வொரு சைடாக வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அதுதான் வந்து பைனரி சர்ச்சு. இப்போ நம்ம வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? நமக்கு எப்பவுமே 0. ஓகேங்களா? லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இந்த நம்ஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்து. ஓகேங்களா? லென்த் ஆஃப் நம்ஸ் தான் லாஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதிலிருந்து நான் ஒரு நம்பரை குறைச்சிக்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூவும் லென்த் வேல்யூவும் ஒரு நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ லென்த் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணால் 1 2 3 4ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் இண்டெக்ஸ் வேல்யூவில் உங்களுக்கு என்னென்னு இருக்கும்? 0 1 2 3ன்னு இருக்கும். அப்போ 3ங்கிறது தான் இதில் உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட்டு. அதனால் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கடைசி என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா லென்த்தோட உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6ன்னு வந்திருக்கா? அப்போ லாஸ்ட் எலமெண்ட் வந்திருக்கா? அதனால தான் நான் வந்து இங்கே -1 சொல்லி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கணும்னா நம்ம பைனரி சர்ச் தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்குது. நம்ம அதை தான் வந்து பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் ஒன்று கிராஸ் ஆகாமல் போகணும். இப்போ வந்து லென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட் இண்டெக்ஸு, லாஸ்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை தாண்டி போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வைல் லூப் ஓப்பன் பண்ணி, ஏன்னா இப்போ ஒன்று தான் செக் பண்ண போகிறோம். அதில் வைல் லூப் ஓப்பன் பண்ணி இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸோட இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து தாண்டி போயிடக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஈக்குவல் டு போதர் ரெண்டும் ஒரே இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் வந்து ரைட் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை தாண்டி போயிடக்கூடாது. அதனால் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிடில் வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். பைனரி சர்ச்சில் மிடில் வேல்யூ நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் மிடில் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் பை 2. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி அதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் இண்டெக்ஸ் கிடச்சிருமா? அதுதான் மிடில் இண்டெக்ஸ். அந்த மிடில் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ இந்த டார்கெட் வேல்யூவோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு இஃப் நம்ஸ் ஆஃப் அந்த மிடில் இண்டெக்ஸோட வேல்யூவும் டார்கெட் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணோம்? இதுதான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ மிடில் இருக்க வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து எதை குறைக்கணும்? இந்த ரைட் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கணுமா? இப்போ இந்த டார்கெட் வேல்யூவோட அந்த மிடில் இருக்கிற வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ மிடில் இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மிடில் இண்டெக்ஸ் ஏன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய செட்டை வந்து 2ஆ பிரிக்கிறீங்க. ஓகேங்களா? 2ஆ பிரிச்சுட்டு இந்த 2ல எது இருக்குமோ அதை நம்ம அசம்ஷன் பண்ணி இன்னொன்று அப்படியே நம்ம த்ரோ பண்ணிடுறோம். அதுதான் வந்து பைனரி சர்ச். ஓகேங்களா? இப்போ மிடில் இருக்க வேல்யூ வந்து அந்த டார்கெட் கொடுக்கறதோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்னதாக ஒரு செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த கடைசியில் இருக்க ரைட் இண்டெக்ஸை தூக்கி நான் இந்த சைடு போடுறேன். அப்போ நம்ம இந்த சைடு இருக்க அந்த பெரிய வேல்யூ செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரைட் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும், இந்த சைடு இந்த மிடில் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிடில் இருந்து மிடில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மிடில் இண்டெக்ஸ் போடணுமா? இப்போ நீங்கள் மிடில் இண்டெக்ஸ் ஏற்கனவே செக் பண்ணியாச்சா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ போய்க்கலாம், ஒரு -1 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்ஸ் போட்டுட்டு இப்போ என்னன்னா இது வந்து என்னன்னா மிடில் இண்டெக்ஸ் வேல்யூ டார்கெட்டோட அதிகமாக இருந்தால் இப்போ எல்ஸில் என்ன வரும், மிடில் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டார்கெட்டோட கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த சைடு நீங்கள் ஃபஸ்ட் இண்டெக்ஸை இந்த சைடு கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மிடில் இண்டெக்ஸ் +1. ஏன்னா மிடில் இண்டெக்ஸ் ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, அதனால +1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன் நான் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஒரு சில வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த நம்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 3ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. இப்போ டார்கெட் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே இன்சர்ட் பண்ணணும், இந்த 3க்கு அடுத்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 0 இருக்கும், லாஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 0 இருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன 0 இருக்கும், பை 0 வரும், இது 0 ஆயிரும். அப்போ மிடில் இண்டெக்ஸ் வேல்யூவும் இதுவும் கம்பேர் பண்ணும். இந்த இடத்துல மிடில் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 = 5 வந்து இதாயிடுச்சு, ராங் ஆகிடுச்சு. அடுத்து எல்லிஃபில் போகும். இப்போ இந்த இடத்துல 3 இருக்கும், இங்கே 5 இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், அதனால் இங்கே வரும். இப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, மிடில் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, மிடில் இண்டெக்ஸில் 0 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 1 சொல்லி வரும். இப்போ கண்டிஷன் மறுபடியும் இங்கே போகும். இங்கே பார்த்தா லாஸ்ட் இண்டெக்ஸில் 0 இருக்கும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 1 இருக்கும். அப்போ இந்த ஒயிலே வந்து நின்று போயிடும். இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்கா. அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கா. இப்போ 1ங்கிற இண்டெக்ஸில் தான் நமக்கும் இன்சர்ட் பண்ணணும். இப்போ கரெக்டான ஆன்சர் வருதுங்களா. அப்போ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்னொரு ரீசன் என்ன, இப்போ இந்த டார்கெட் வேல்யூ உள்ளே இருக்க டேர்மோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2ன்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், 0ங்கிறதுல இன்சர்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இதுவும் ஃபெயில் ஆகிடும். அடுத்து எல்லிஃபில் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மைனஸ் ஆகும். லாஸ்ட் இண்டெக்ஸில் ஏற்கனவே 0 தான் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணோம், -1 போயிடும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. அப்போ வந்து இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் அதே 0 அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த 2 கண்டிஷன்ஸும் பார்த்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 0 இருக்குது, அதனால 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். டார்கெட் அதிகமாக இருந்தால் 1 ஆகும், அதனால் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதில் லீட் கோடில் போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரன் டைமில் தான் ரன் ஆயிருக்கு. மெமரி கான்சன்ட்ரேஷனும் வந்து 93% பீட் பண்ண கிடைக்கு. ஏன்னா நம்ம மெமரிக்கு வந்து 2 இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதனால் வந்து இந்த மிடில் இண்டெக்ஸ் இந்த வைல் லூப்லேயே உங்களுக்கு இதாகிடும், எரேஸ் ஆயிரும். அதனால் இந்த 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கான மெமரி எடுத்திருக்கு. ரன் டைமும் 78%. ஸோ இது வந்து நல்ல ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய லீட் கோடு ப்ராப்ளம்ஸான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.